மலர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம், அன்னை தமிழை காப்பதற்கு ஆவி தரவும் தயங்கிடோம் என்பார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அன்னை தமிழை காப்பதற்காக மட்டுமல்ல, அன்பு தாயின் புதல்வர்களில் ஒருவரான வான்புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு தலைநகர் சென்னையில் அழகிய கோட்டம் அமைத்ததோடு பரந்து விரிந்த இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடி முனையும் முக்கடலும் சங்கமிக்கும் பூகோள முக்கியத்துவம் வாய்ந்ததுமான கன்னியாகுமரியில் கடல் நடுவே வானுயரத்திற்கு சிலை அமைத்து தமிழ்நாட்டின் புகழை அண்ணாந்து பார்க்கச் செய்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அமெரிக்காவிற்கு சுதந்திர தேவி சிலையைப் போல தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக நிற்கிறது இந்த கம்பீர பேரறிவு சிலை. இந்த நிலையில் பெருமைகள் மிகு தமிழ்நாட்டிற்கு மேலும் ஒரு மாணிக்கக்கல்லை பதித்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. கன்னியாகுமரியில் கடல் நீர் மட்டம் குறையும் சமயத்தில் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதில் சிக்கல் ஏற்படும். இதனை களைவதற்காக விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளூர் சிலை பாறையையும் இணைக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தில் கண்ணாடி இழை பாலத்தை அமைத்து சிறப்பு சேர்த்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக அமைக்கப்பட்ட இந்த பாலம் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரத்தில் இப்பாலம் உள்ளது. நடைபாதையின் மொத்த அகலமான 10 மீட்டரில் நடுப்பகுதியில் மட்டும் 2.5 மீட்டர் அகலத்திற்கு முழுக்க வலுவான கண்ணாடியால் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தில் 31 கண்ணாடிகள் பதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு கண்ணாடியும் 558 கிலோ எடை கொண்டது. அவை ஒவ்வொன்றும் 750 கிலோ வரை எடையை தாங்கும் தன்மை கொண்டவை. மேலும் நடைபாதை மேல் தள கான்கிரீட், கிரானைட் கற்கள் மற்றும் ஒளியூட்டும் விளக்குகள் என ஜொலிக்கிறது இந்த கண்ணாடி பாலம். இந்தியாவின் முதல் முறையாக கட்டப்பட்ட இந்த கண்ணாடி பாலத்தின் கட்டுமான பணிக்கு 700 டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி இழை பாலத்தின் கட்டுமான பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கியது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பணிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு ஆலோசனை வழங்கியதுடன் பணிகளையும் துரிதப்படுத்தினார். இதனால் பணிகள் ராக்கெட் வேகம் எடுத்து கடந்த டிசம்பர் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவுற்றன. இந்த நிலையில் இங்குள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி கடந்த மாதம் 30ஆம் தேதி இந்த கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்ததுடன் பாலத்தின் வழியாக நடந்து சென்றும் பார்வையிட்டு மகிழ்ந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த கண்ணாடி இழை பாலம் கடும் புயல் அடித்தாலும் அசையாது, உப்பு காற்றால் பாதிக்கப்படாத வகையில் உறுதியாக கட்டப்பட்டுள்ளது. முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் வள்ளுவர் சிலை, சென்னையில் வள்ளுவர் கோட்டம், பூம்புகார், அண்ணா நூற்றாண்டு நூலகம் என தாய் தமிழ்நாட்டிற்கு அடையாளங்களை உருவாக்கினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அவரை போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஏறு தழுவுதல் அரங்கம் வரிசையில் மற்றொரு மகுடம் கன்னியாகுமரி கண்ணாடி பாலம். இது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் புதிய அடையாளம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பெருமை மிகு புதிய அடையாளமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது.